ஹலோ, வணக்கம் வணக்கம் வணக்கங்க. அண்ணா சிவரத்தம்ண்ணா. ஆமாப்பா, வணக்கம். வணக்கம், தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். வணக்கம் வணக்கம். பேரு உங்களோட கணேசன் சரி தூத்துக்குடி சரி வழக்கறிஞர். அப்படியா? சரி சரி, வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க பிரதர். உங்கள் போஸ்டர் வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குண்ணே. சரிங்க பிரதர், சரிங்க பிரதர். ஒரு முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவுக்கு ஒரு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் செலுத்துறாருங்கிறது வரலாற்றிலே வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இந்த கண்டிப்பா 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 பிரதர், கண்டிப்பா. எப்படி தலைவர் திருமாவளவனை வந்து இந்த பொது சமூக இருட்டடிப்பு செஞ்சுட்டு இருக்கோ, கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். தலைவர் வந்து இந்த பொது தலைவராக வளரக்கூடியதுக்கான ஒரு முன்னெடுப்பா அதை பார்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதோட நோக்கம் தானே. மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு சரி தலைவருக்கு வந்து இந்த சமூகத்து மத்தியில. சரிங்க பிரதர். வாழ்த்துக்கள், கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாரு. சரிங்க பிரதர், சரிங்க பிரதர். ரொம்ப நன்றி பிரதர், நன்றி பிரதர். சிறப்பு பிரதர். நீ நம்ம கட்சியில் இருக்கீங்களா? ஆமாண்ணா. சரிங்க. மாவட்ட துணை செயலாளர் தலித் அல்லாதவருக்கு போட்டிருந்தாங்கல்ல, இப்போ விண்ணப்பம் போட்டதுல. நீங்க தலித் அல்லாதவரா? தலித் அல்ல. சரிங்க. முக்குளத்து அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவங்க. சூப்பர் 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 பிரதர். மாவட்டத்திலே தலித் அல்லாதவர் மாவட்ட துணை செயலாளருக்கு விண்ணப்பிச்சதுல நான் போட்டியே கிடையாது இந்த கேட்டகரியில். உங்களுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கனாலதான் நாங்க இந்த முன்னெடுப்பு எடுக்கிறோம். எனக்கு போட்டியே இல்லைண்ணே. என்ன சொல்லுங்க, எனக்கு அந்த தலைவர் வந்து நாளைக்கு இதே வந்து ஒரு பேசும் பொருளா வரும். கண்டிப்பா. தலித் அல்லாதவர்னால இவனுக்கு இந்த பதவி ஈஸியா கிடைச்சிட்டு அப்படின்னு. இல்ல நம்ம ஆட்கள் நம்ம இதுல நிறைய பேர் இருக்காங்க. அதான் நம்ம சொல்றோம். என் கட்சி பொதுவான கட்சி, எல்லா சமூக கட்சியில இருக்காங்க, அதிகார மட்டத்துல இருக்காங்க, பொறுப்பு மட்டத்துல இருக்காங்கன்னு சொல்றோம்ல. இந்த பொது சமூகம் வந்து திருமாவளவன் அவரை வந்து தலைவரை வந்து சாதி அடையாளத்தை தவிர்த்துட்டு அவரை வந்து ஒரு மனிதனா பார்த்தாங்கன்னா திருமாவளவன மாதிரி இன்னைக்கு இந்தியாலே ஒரு தலைவன் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா பிரதர். சந்தோஷம் சந்தோஷம். எந்த ஒரு மனுஷன் வந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட வந்து பாடுபடுதாங்க. கண்டிப்பா. இடத்துல விரல் விட்டு சொல்லிடலாம். அவரை வந்து அந்த ஒரு காரணத்தை தானே கார்னர் பண்ணுதாங்க, வேற கார்னர் பண்றது காரணமே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சமூகம்ன்ற ஒரு அடையாளம் தானே. அதானே தமிழ்நாட்டுல பெரிய சாபக்கேடா இருக்கு. நீ சமுதாயத்தை தாண்டி தலைவரா பார்த்தாங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல இந்தியாவிலே தலைவர் நீங்க சொன்ன மாதிரி என்னைக்குமே வந்து சனாதன சமூகம் வந்து எப்படின்னா மாறிட்டாங்க பிரதர். இப்ப முன்ன விட இப்ப நம்ம மாதிரி நீங்க மாதிரி உங்க மாதிரி முக்குளத்து நண்பர்கள் நம்ம கட்சியில நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டாவது மதுரைக்குள்ளேயே சாதிக்கு விளங்காதவன் 10 பேர் இருப்பான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. படிச்சவன் இன்னைக்கு 90% இருக்கான். கண்டிப்பா. படிச்சவன் வந்து என்னதான் சாதிய எண்ணம் வந்து ஆள் மனசுல இருந்தாலும் பொதுவான பார்வைன்னு ஒரு பார்வை இருக்கு எல்லாத்துக்கும். கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். இந்த பார்வை வந்து தலைவரை வந்து இன்னைக்கு ஒரு இன்டெலெக்சுவலா தான் பார்க்க வைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா. ஒரு மணி நேரம் அந்த மனுஷனோட பேச்ச கேட்டான்னா ரசிகனா மாறிடும். கண்டிப்பா. என்ன? சரிங்க சரிங்க. கண்டிப்பா. தொடர்ந்து இதை மாதிரி முன்னெடுப்பு எடுக்கணும்னா இன்னும் வருங்காலத்துல ஆள் மனசுல ஒரு ஆசை இருக்கு. தலைவர் வந்து மருதுவாண்டியருக்கும் முத்துராமலிங்க கண்டிப்பா காலம் கனியும் கண்டிப்பா செஞ்சிரும். நம்ம தலைமுறையில நடந்துரும். இந்த வார்த்தையை சொல்லும் போது புள்ள இருக்கு வெளிப்படையா. கண்டிப்பா. அந்த மனுஷன் தலைவர் வர்றதுக்கான விருப்பம் தான் பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி காவல்துறை ஒண்ணு, ரெண்டாவது இங்க ஒரு இருக்கு அதை நம்ம தலைவரே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. காவல்துறை வந்து அமைதியா இருந்தா கூட இங்க உள்ள சாதி அடக்குமுறைகளை ஒழிச்சிடலாம் அப்படின்னு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல காவல்துறை அவங்க வேற எதுவும் இஷ்யூ ஆயிருமோன்னு பயப்படுறாங்க. இங்க நம்ம அந்த இறுக்கத்தை கொஞ்சம் குறைச்சிட்டோமா அதுக்கான முன்னெடுப்புகள் கண்டிப்பா நடந்துடும். வருங்காலங்கள்ல தலைவர் அதான் நம்ம சொல்றோம்ல, திருப்பத்தூருக்கு வர ரெடியா இருக்கும், தலையார்களுக்கு வர ரெடியா இருக்கும், பசுமண்ணுக்கு வர ரெடியா இருக்கும். அதை அழைச்சிட்டு போறதுக்கு இங்க மனம் இருக்கா? இதே கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதிங்கிற பொண்ணு மர்மமான முறையில செத்து கிடந்தா. முதல்ல போய் நின்னவர் தலைவர் திருமாவளவன் வந்து அந்த பொண்ணோட அம்மா சொன்னது திருமாவளவன் என் பொண்ணுக்கு தாய்மாமன்ங்கிற வார்த்தையை சொன்னது. அவங்களுடைய சமூகத்தை சார்ந்த பொண்ணு. கண்டிப்பா கண்டிப்பா. அவரு தலித் அப்படிங்கறத பாத்துட்டா போனாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்க அவ்வளவுதான். யாரும் அவங்க பக்கத்துல நிக்கணும். பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் பாதிக்கப்பட்டா கூட தலைவர் அந்த பக்கம் தான் நிப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அதை வெளிப்படையா எந்த இடத்துலனாலும் ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்கலாம், தைரியமா சொல்லலாம். சாதி மதம் கடந்த தலைவர் தான் நம்ம தலைவர். அத மக்கள் எல்லா பேத்துக்கும் தெரியும். நீ காலத்துல வந்து திருமாவளவன் வந்து எந்த இடத்துல வச்சிருக்கோம், ஒரு தலைவர்ங்கிறத தாண்டி எனக்கு ஒரு தகப்பங்கிற ஸ்தானத்துல வச்சிருக்கேன் அவரை. நன்றி நன்றி நன்றி. சந்தோஷம். அறிவூட்டியவர் வந்து தந்தைன்னு அந்த வகையில திருமாவளவன் எனக்கு ஒரு தகப்பன். அவ்வளவுதான். சரிங்க சரிங்க. சந்தோஷம் பிரதர். வாழ்த்துக்கள். நன்றி பிரதர். முன்னெடுப்பு கண்டிப்பா எடுப்பா கண்டிப்பா எடுப்பா கண்டிப்பா. புரட்சியே